அதுவும் போர்ட்டல் வழியா நம்ம காங்குக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில சண்டை போட்ட நம்ம ஆளுங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது காட்ஜில்லா பீம் சக்தியை வச்சு அட்டாக் பண்ணும்போது காங்கு அங்க எங்கன்னு குட்டி கர்ணம்லாம் அடிச்சு எஸ்கேப் ஆகுது. ஆனா ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. தன்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு எதிரி கிடையாது நண்பன்னு சொல்ல பாப்பான். ஆனா காட்ஜில்லா அதையெல்லாம் கேட்கல. ரைட்ரா நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்ல, இனிமே அடிச்சாதான் நீ எல்லாம் திருந்துவன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஒரு குத்து அடிச்ச வேகத்துக்கு காட்ஜில்லாவே கதறிடுச்சு. மறுபடியும் கீழே தள்ளி ஓங்கி ஒரு குத்து குத்தலாமன்னு பாக்கும்போது நல்லவேளை போர்ட்டல் வழியா நம்ம பட்டாம்பூச்சி அறைக்கு அங்க வந்துருச்சு. சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காட்ஜில்லாவையும் காங்கையும் சமாதானப்படுத்தி, இந்த பாரு நீங்க ரெண்டு பேரும் எதிரிகள் கிடையாது, உங்களோட உண்மையான எதிரி அது அந்த வில்லன் தான். முதல்ல அவனை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கணும்னு காட்ஜில்லாவுக்கு புரிய வச்சிருவாங்க. அடுத்த நிமிஷமே கேடித்தனமா சண்டை போட்ட ரெண்டு பேரும் இப்ப ஜோடி சேர்ந்து வில்லன் அழிக்க போயிட்டு இருக்காங்க. இதே டைம்ல பழங்குடி மக்கள் வாழக்கூடிய இடமே பயங்கரமா அதிர்ந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா வில்லன் வெளியில இருக்கக்கூடிய பாதுகாப்பு சுவரையெல்லாம் உடைச்சுக்கிட்டு தன்னோட மிகப்பெரிய படையை கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கான். கூடவே அந்த வெள்ளை காட்ஜில்லாவும் இங்கதான் இருக்கு. ஒட்டிக்கிற அளவுக்கு பக்கத்துல வந்த ரெண்டு கோபுரங்கள் இந்த பனி அரக்கனோட சக்தியால